ஹாய் எவ்ரி ஒன். இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து. இந்த முதியோர் இல்லம் முதியவர்கள் தங்குறதுக்கான ஒரு இடம். இன்னொன்று, முதியவர்களோடு சேர்ந்து நோயாளிகள் யாரெல்லாம் பேஷண்டாக இருக்கிறாங்களோ அந்த பேஷண்ட்டையும் நாங்கள் பராமரிச்சுக்கிறோம். ஸோ பேஷண்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது, பேஷண்டாக இருந்துட்டாங்கன்னா இப்போ யூஸ்வலாக பேசிக்காக ஒரு பெட் பேஷண்ட் பெட்லேயே படுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்திரிச்சு நடக்க முடியல, நடந்தாலும் யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட பெட்லயே படுத்திருக்கிறவங்க, அவங்களுடைய எல்லாமே பெட்லயே தான் அவங்க குளிக்கிறது, பெட்லயே தான் பாத்ரூம் போறாங்க, பெட்லயே தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட பெட் பேஷண்ட் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வீடுகள்ல இருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இல்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நரம்பு தலைச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால, இல்ல பேக்ல அடிப்பட்டதுனால, முதுகுல பிரச்சனை ஆனதுனால இன்னைக்கு பெட்லயே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம வீட்லயே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்கள பாத்துக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அவங்களுக்காக செலவு பண்றது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க கூடவே இருக்கிறது தான் பிரச்சனை. அவருடைய காசு இருக்குது, செலவு பண்ணிடுவாங்க. நான் கூடவே இருந்து 24/7 கூடவே இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க இவங்களை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போயிட்டு வர முடியாது. போயிட்டு வர கேப்ல எதுவும் ஆயிடுமோ அப்படின்ட்டு வெளியே எங்கேயும் போக முடியாம, பிக்னிக் போக முடியாம, சொந்தக்காரங்க வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போக முடியாம வீட்லயே இருந்துட்டு இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க இருக்கிறாங்க, இவங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு சொல்யூஷன் தான் இந்த இன்பக்குடில் அப்படின்ற இந்த ஓல்டேஜ் ஹோம். இந்த ஓல்டேஜ் ஹோம்ல நீங்க பேஷண்டா இருக்கக்கூடியவர்களையும் நீங்க இந்த இன்பக்குடில் முதியோர் இல்லத்துல நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்கறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான். அவங்களுக்கான மெடிக்கல் இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நாங்க எடுத்துக்கிறோம். ஸோ பேசிக்கா பெட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மந்த்லி 30,000 அவங்களுக்கு சார்ஜ் பண்றோம். ஸோ 30,000 அப்படின்றது உங்களுக்கு பெரிய ஒரு இது கிடையாது. 30,000 ஏன் அப்படின்னா, நீங்க பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறதுக்கான காஸ்ட்டை விட இது ரொம்ப குறைவு தான். வீட்டுல வச்சு நம்ம பாத்துட்டீங்க எப்படியும் 40,000 to 50,000 அவங்களுக்கு செலவுகள் அப்படின்றது ஆயிடும். ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ இதுல இந்த 30,000ல அவங்களுக்கான ஃபுட்டு, அவங்களுக்கான நர்சிங் கேரு, அவங்களை குளிப்பாட்டுறது, டெய்லி கேர், அவங்களுக்கு டெய்லி என்னென்ன கேர் கொடுக்கணுமோ இந்த கேர்லாம் இன்க்ளூடட் ஆகிடும். நர்சிங் சர்வீஸ் அது மட்டும் இன்னும் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா ஆகும் அப்படின்னா, அந்த டாக்டர் சர்வீஸ். டாக்டர் மந்த்லி ஒன்ஸ் டாக்டர் செக் பண்றதுக்கோ இல்லை எதுக்காக வந்துட்டு போனா டாக்டர் ஃபீஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி படுத்துருக்கவங்களுக்கு டெய்லி டயப்பர் தேவைப்படும். டயப்பர், அண்டர்பேடு, கிளவுஸ், மாஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படும். அதே மாதிரி அவங்களுக்கான கேருக்கான அவங்களுடைய மெடிக்கல் ரிலேட்டடா என்னென்ன தேவைப்படுதோ இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 30,000 அப்படின்றது அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவோம். அவங்களுக்கான இதெல்லாம் அவங்களுக்கு சோப்பு, குளிக்கிறதுக்கு சோப்பு, அது மாதிரி அவங்களுக்கான தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோம். ரூம் சர்வீஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கான காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். மெடிக்கல் செலவுகள் மட்டும் எக்ஸ்ட்ராவா நீங்க 30,000 இல்லாமல் எக்ஸ்ட்ராவா நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு யாரெல்லாம் இப்படி வீட்டில் வச்சுட்டு இங்க விடுறது அப்படின்றது அன்பில்லாத செயல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அன்பா இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் பாரு வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாம எங்கேயோ கொண்டு விட்டு வந்திருக்கிறாங்க அப்படிலாம் இன்னைக்கு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது அப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது. இங்கேயும் நாங்க உங்களை மாதிரியே தான் பாத்துக்கிறோம். நீங்க வீட்டுல இருந்து எப்படி கேர் கொடுப்பீங்களோ அதே கேர் தான் நாங்க இங்கேயுமே கொடுக்குறோம். பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு ஏன் இது அப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கும்பொழுது அவங்க பெத்தவங்க இப்படி கஷ்டப்படும் போது விட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறதையும் தாண்டி இப்ப நம்மளுக்கு கூட இருந்தாக்கி சரியா பாத்துக்க முடியும். ஒரு நர்சிங் சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரைன்டு நர்ஸ் தான் நாங்க வச்சிருக்கிறோம். ஸோ ட்ரைன்டு நர்ஸ் நீங்க வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ட்ரைன்டு நர்ஸ் பாத்துக்கிறாங்க, அவங்க டெய்லி கிளீன் பண்றாங்க, கேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கிறாங்க. அப்ப அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ உங்க வீட்லயும் யாராவது முதியோர்கள் இருக்கிறாங்க, இது பேசிக் சர்வீஸ்க்கு மட்டும் தான். ஓகே, ஸ்ட்ரோக் பேஷண்ட் பெட்லயே இருக்கிறாங்க, பேசிக் சர்வீஸ், இதுக்கு மட்டும் நாங்க 30,000 சார்ஜ் பண்றோம். இதை விட கிரிட்டிக்கலா வேற ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சு அவங்களையும் சேர்க்கணும் அப்படின்னா இதை விட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும். அது நீங்க என்னன்ட்டு கால் பண்ணி பேசினீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் நாங்க சொல்றோம். ஸோ எங்களுடைய முதியோர் இல்லம் ஒரகடத்துக்கும் படப்பைக்கும் நடுவுல, சென்னையில ஒரகடம் படப்பைக்கு நடுவுல இருக்குது. இது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் பக்கத்துல பணப்பாக்கம் அப்படின்ற அந்த லொகேஷன் பேர் பணப்பாக்கம், அங்கதான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்க போன் பண்ணி பேசிட்டு ஒரு தடவை பாருங்க, பார்த்து விசிட் பண்ணிட்டு அது ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதனால வரக்கூடியவர்கள் நீங்க தாராளமா வாங்க. இங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவுட்டர்ல தான் இருக்கிறோம், நல்ல கிளைமேட்டு, அது மாதிரி அவங்களுக்கான எல்லா சர்வீஸும் நாங்க பண்ணி கொடுத்துறோம். அதனால யாராவது இந்த மாதிரி பேஷண்ட் நீங்க வீட்டுல வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமா எங்கிட்ட நீங்க விட்டு போகலாம். ஸோ இவங்களுக்கு ஃபுல் நர்சிங் கேர், அவங்களுக்கு என்னென்ன நர்சிங் கேர் வருதோ எல்லாத்தையுமே நாங்க பார்த்துக்குவோம். மெடிக்கல் ரிலேட்டடா மட்டும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு டேப்லெட் போடுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு டைப்பர்
100 கிளவுஸ் வாங்குறதா இருக்கட்டும், அது மாதிரி டாக்டர் விசிட்டா இருக்கட்டும், இது மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்களுக்கான ஃபுல் கேர் வந்து நாங்க டேக் கேர் பண்ணிப்போம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது வந்து, அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். நம்ம வந்து யார்கிட்டயோ விட்டு வந்திருக்கிறோம், அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பார்க்கலாம், மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்க்கலாம், நீங்க எப்படினாலும் வந்து பார்க்கலாம், இன்னும் டெய்லி கூட நீங்க வந்து பார்த்துட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால உங்களுக்கான உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களா இருக்கட்டும், இல்ல பேஷண்டா இருக்கட்டும், இவங்களை வந்து நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். அதனால நீங்க நம்பி வாங்க, இங்க வந்து நீங்க அட்மிஷன் போட்டு போங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள், உங்களுக்கு வந்து பிரியமானவர்கள், அன்பானவர்கள் வந்து நாங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம்.